இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ ரேகா சத்யாவோட திருமண கதைக்களம் தான் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. முத்து தன்னோட பாட்டி வீட்டுல சத்யா ரேகாவோட திருமணத்தை கோலாகலமா நடத்தியிருக்காரு. விஜயா என்னை என் வீட்டுல இருந்து அனுப்ப பார்த்த சிந்தாமணி கதறி அழறத நான் பார்க்கணும் அப்படின்னு திருமணம் நடக்கிற விஷயத்தையும் இடத்தையும் சொல்லிடுறாங்க. சிந்தாமணி தன்னோட கணவரோட மகள் திருமணம் நடக்க விடாம தடுக்கணும் அப்படின்னு ஓடி வரத்துக்குள்ள சத்யா ரேகா கழுத்துல தாலி கட்டிடுறாரு. மகளுக்கு திருமணமானதை கண்ட சிந்தாமணி ஆத்திரம் அடைஞ்சு அருவா எடுத்து வெட்ட வர முத்து அதை தடுக்கிறாங்க. ரேகாவை தாலியை கழட்டிட்டு வா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அவரு சத்யா தான் என் கணவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் இல்லாதவனோட ரேகாவுக்கு திருமணமானதே அப்படின்னு சிந்தாமணி கோபமா இருக்க விஜயா வேற நெக்கலா பேசுறாங்க. இந்த திருமணம் முடிஞ்ச கையோடு அடுத்து மனோஜ் மறுமண காட்சிகள் வரும் அப்படின்னு தெரியுது. இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல சிறகடிக்க ஆசை சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வந்த ஒரு பதிவுல சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் கதாபாத்திரத்தை நடிக்கிற ஸ்ரீதேவா சீரியல் முடிவடைகிறது அப்படின்னா கலங்கிய கண்களோடு கனத்த குரலோடு நிச்சயம் எங்களுடைய தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா ஒரு வீடியோ வெளியிடுவோம். சீரியல் நிறைவடையுது. இத்தனை நாள் தந்த ஆதரவுக்கும் அன்புக்கும் கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு தெளிவான விளக்கத்தோட வீடியோ வரும். வரல அப்படின்னா இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.